டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கி 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இரு நாட்டினரின் உயிரை குடிக்கும் இந்த போரை அமெரிக்காவின் அழுத்தம் முடிவுக்கு கொண்டு வருமா என்பது பற்றி இனி விரிவாக பார்க்கலாம். இன்றிலிருந்து சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவின் மிகப்பெரிய படை யுக்ரைனுக்குள் நுழைந்து எதிர்பாராத தாக்குதலை மேற்கொண்டன. நாட்டோ அமைப்பில் யுக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா மேற்கொண்ட அந்த அதிரடி தாக்குதலை உலக நாடுகள் எதிர்பார்க்கவில்லை. போர் 3 ஆண்டுகளை கடந்த சூழலில் யுக்ரைன் தரப்பு பலத்த சேதங்களை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டது. தற்போதைய தரவுகளின்படி யுக்ரைனைச் சேர்ந்த வீரர்கள், பொதுமக்கள் என சுமார் 43,000 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவும் போரில் சேதங்களை எதிர்கொண்டாலும் அதன் விவரங்கள் சரியாக வெளியிடப்படவில்லை. 3 ஆண்டுகளாக தொடரும் மோதலில் பல புராதன கட்டடங்கள், அரசு நிறுவனங்களின் அலுவலகங்கள், பொதுமக்களின் குடியிருப்புகள் என ஏராளமான சொத்துக்கள் போரின் பசிக்கு இரையானது. குண்டு மழையும் ட்ரோன் தாக்குதல்களும் யுக்ரைன் மற்றும் ரஷ்ய மக்களை பதற்றத்துடனேயே வாழும் நிலைக்கு தள்ளியிருக்கிறது. அண்டை நாடான யுக்ரைன் மீது தனது ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு ரஷ்யா ஒடுக்க முயன்றதற்கு உலகம் முழுவதும் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஐரோப்பிய நாட்டின் தலைவர்களும் ஒன்றிணைந்து யுக்ரைனுக்கு இராணுவ ரீதியிலான உதவிகளை கொடுத்தனர். இதன் விளைவாக ரஷ்யாவுடன் யுக்ரைன் 3 ஆண்டுகளை கடந்தும் மல்லுக்கட்டி வருகிறது. மறுபுறம் ரஷ்யாவிற்கு வடகொரியா நேரடியாகவும் சீனா மறைமுகமாகவும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. ரஷ்யா யுக்ரைன் போர் 3 ஆண்டுகளை கடந்திருக்கும் நிலையில் போரில் உயிரிழந்தவர்களுக்கு யுக்ரைன் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். லிவிவ் நகரில் ஒன்று கூடியவர்கள் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் தங்களது உறவுகளின் புகைப்படங்களை வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தியும் விளக்குகளை ஒளிரச் செய்தும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று ரஷ்யாவில் உள்ள செமிப்ரடோவோ நகரில் அமைந்துள்ள ராணுவ வீரர்கள் நினைவிடத்தில் பலரும் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். நீண்ட காலமாக நடைபெற்று வரும் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்ட போதும் இரு நாட்டு தலைவர்களின் பிடிவாதத்தால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த சூழலில் போரை நிறுத்த அமெரிக்காவின் புதிய அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பலனளிக்குமா? பொறுத்திருந்து நல்ல முடிவை எதிர்பார்ப்போம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆண்டோ எம் தாம்சன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.